இந்த கிறிஸ்துமஸை இன்னும் அழகாக்க காஞ்சிபுரம் SM சில்க்ஸில் 60% வரை சிறப்பு தள்ளுபடி. அருகில் உள்ள ஷோரூமை இப்பவே விசிட் பண்ணுங்க. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. இன்னைக்கு திமுக இல்லன்னா காங்கிரஸே தமிழ்நாட்டுல இல்லன்றாங்களே. சரி, அப்படி இல்ல தூக்கி சுமக்குதுன்றாங்க. நாங்க சுமப்பதால் உங்களுக்கு ஆட்சி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது அறிவாலயத்துக்கு போகும்போது சொல்லுவீங்களா? நிச்சயமா. எங்க வாங்கல வர சொல்லுங்க சார். நான் எதுக்கு போறேங்க? இந்த பேட்டி ஒளிபரப்பாகும் போது கட்சியில நீக்கிறது போறாங்க. நீக்கட்டும். நான் தான் காங்கிரஸ். என்ன நீக்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? அறிவாலயத்துக்கு அடிக்கடி போறீங்கல்ல சார்? அறிவு இல்லாதவன் அறிவா, அதாவது நீசனம் முடிச்சிருக்கானோ சனி கோயிலுக்கு போவான். வைட்டமின் B குறைஞ்சா B காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்க. சரி, அறிவு இல்லைன்னு அந்த ஆலயத்துக்கு அவங்க தனி கட்சின்னு சொல்லி அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு பேரா கூட்டணி? சரின்னா சரிம்மா. இப்ப இந்திரா காந்தி பேர் 25 வருஷமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு திண்டிவனத்துல. இப்ப அதை மாத்தி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இதை நாங்க ஏத்துக்க முடியுமா? இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக காங்கிரசுடைய ஜீவ மூச்சாக இருக்கிற காமராஜரை கேவலமாக பேசுகிற போது நவத்வாரத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டு திமுக பேசுற போது தாண்டி குதிக்கிறதற்கான அந்த பத்தினி அவர்களை பார்த்து இதை பேசுறீங்க. நாங்க அப்படி இல்லை. விவாத பொருளாக ஆனதால் தான் கேட்கிறீர்கள், இல்லைன்னா கேட்க மாட்டீங்க. விவாத பொருளை திருச்சி வேலுச்சாமி ஏற்படுத்துகிறார். சரி, செல்வ பெருந்தகை என்ன ஏற்படுத்துறார்? தங்கபாலு என்ன ஏற்படுத்துறார்? அவர்கிட்ட கேளுங்க சார். அல்போன்ஸ் என்ன செய்யறாரு? நீங்க நேர்மையான காங்கிரஸ்காரனை மட்டும் கேளுங்க, பதில் சொல்லுங்க. 26 தேர்தலுக்கு திமுகவோடு கூட்டணி வேண்டாம், தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும் திருச்சி வேலுசாமி ஆசைப்படுறீங்க. ஆமா, மக்கள் கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். எங்க தலைமை என்ன சொல்றாங்கன்னு தெரியும். எங்க பேலட் வச்சு எந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இப்ப சொன்னாங்க? அப்ப எந்த பேலட் வச்சு அதை ஆதரிக்கிறாங்க சொன்னீங்க? முதல்ல திமுக கொடுக்கிற சீட்ல தான் நீங்க நின்னாகணும். அவங்க இந்த வாழ்வை எங்களால நான் சுதந்திரத்தை சொல்றீங்க. ஆமா, வேற என்ன சொல்றேன்? நான் இன்னைக்கு உங்க நிலைமையை சொல்றேன். இன்னைக்கு உங்க நிலைமை திமுக எத்தனை சீட் கொடுக்குதோ அதல தான் நிக்க முடியும். நான் சொல்றேன், அங்க இல்லனா நீங்க ஜெயிப்பீங்களா? எங்க நில்லுங்க தனியா. இது வரைக்கும் திமுக தனியா நின்னு என்னைக்காவது ஜெயிச்சிருக்கா? காங்கிரஸ் திருச்சி வேலுச்சாமி தாவேகா திருச்சி வேலுச்சாமியா மாற போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வைரம் தாங்க. இடம் மாறிட்டதுனால வைரம் கோலாங்கல் ஆகாது. சரி, இடம் மாறிட்டதுனால கூழாங்கல் வைரம் ஆயிராது. நான் பிறவியிலே காங்கிரஸ்காரன். என்ன சந்தேகப்பட்ட யாரு பட்டாலும் அது அவங்களுடைய குறைபாடோட என்னுடைய குறைபாடு. ஆட்சியிற்கு வந்தானே உனக்கு பணம் வந்துச்சு, பணம் இருக்கு வந்தானே என்ன காலி பண்ற? அப்ப எரியறது இழுத்தா கொதிக்கிறது அணைஞ்சு போகுமா? அதிகாரம் முடிஞ்சு போட்டா நீ ஒழுங்கு வந்துருவியா? அதிகாரத்துல இருந்து திமுக இறக்குற வேலையை பண்ண போறீங்க. இறக்குற வேலையில நீ 4 மாசம் கழிச்சு பாருங்க சார். அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடுமே கேட்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எதையாவது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திட்டே இருக்கீங்களே ஐயா. உங்களுடைய மேடைகளும் உங்களுடைய பேச்சுக்களும் சமீபத்துல திமுகவை உரசி பாக்குற மாதிரி சீண்டி பாக்குற மாதிரியே நிறைய விஷயங்கள் நடந்துட்டே இருக்கிறது. அதனாலதான் ஐயா என்னங்க ஐயா பிரச்சனை? திமுக என்ன 18 வயசு கன்னி பொண்ணு, நான் இளைஞன்னு சீண்டி பாக்குறேன்? இல்ல, ஒரு நட்பா இருக்கீங்க. ஒரு விஷயத்த சொன்னா அதை விட்டு சீண்டி பாக்குறீங்க. வார்த்தையே தப்பாச்சு. கூட்டணியில இருக்கீங்க. கூட்டணி தேர்தலுக்கு தான். உங்களை போல மீடியா பர்சன்ஸ் பண்ற தப்பு என்னன்னா, கூட்டணி ஆட்சி இருந்தால் அது பைண்டிங் உண்டு. கூட்டணி என்பது தேர்தலுக்கான ஏற்பாடு. ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. சரி, ஏன்னா அவங்க தனி கட்சின்னு சொல்லி அவங்க செய்யற தப்புக்கெல்லாம் நாங்க முட்டு கொடுக்கறதுக்கு நாங்க அதுக்கு பேரா கூட்டணி? சரி, சரின்னா சரிம்மா. இப்ப இந்திரா காந்தி பேர் 25 வருஷமா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு திண்டிவனத்துல. இப்ப அதை மாத்தி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து நிலையம் வைக்கிறாங்க. இதை நாங்க ஏத்துக்க முடியுமா? இந்திரா காந்தி அம்மையாருடைய பெயரை மாற்றி கலைஞர் பேர் வச்சிருக்காங்க. காங்கிரஸ் தலைவர் ஐயா செல்வ பெருந்தகை எதுவுமே கேட்கல இதை பத்தி. அவர்கிட்ட போய் கேளுங்க. உங்க தலைவர் தானே அவரு சார். அப்ப நீங்க இந்த உலகத்துல இல்ல. நேத்தே முந்தா நாளே அவருடைய அறிக்கை வந்துருச்சு. அப்ப நீங்க பாக்கல. இல்ல, அந்த அறிக்கை பெரிய பேசு பொருளும் ஆகல. பெரிய விவாதத்தையும் ஏற்படுத்த முடியும். பேசு பொருள் என்பது உங்களுடைய அறியாமைக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? நாங்க சொல்லதான் சொல்ல முடியும். நீங்க பேசு பொருளா இருக்கா இல்லையா நீங்க நினைக்கிறதுலாம் நாங்க ஆமா போட முடியாது. இந்திரா காந்தி உங்களுக்கு தெரியலன்னா நாட்டு நடப்பு புரிஞ்சுக்கலாம். அம்மையார் இந்திரா காந்தியின் பெயரை மாற்றிய திமுக அரசே அப்படின்னு கோஷம் போட்டீங்களா எங்கேயாவது? நிச்சயமா அங்கேயே போட்டாங்க. அந்த ஊர்லயே கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க.
அறிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. சரி வேணாம், இப்ப நான் சொல்றேன்ல, நீங்க சொல்லி மாத்த சொல்லுங்க. இப்போ நாங்க மாத்த மாட்டோம், நாங்க கூட்டணியில இருக்கோம், அதே போல காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிச்சிருச்சுன்னு ஏதாவது மனமறிஞ்சு வந்திருக்காங்களா திமுக? அது நீங்க அவங்ககிட்ட கேட்கணும் சார். சார் நீங்க தான் சார் கேட்கணும். நாங்க அறிவாலயத்துக்கு அடிக்கடி கேட்கணும். போறீங்கல்ல சார். அறிவு இல்லாதவன் தான் அதாவது யாருக்கு சனீஸ்வரம் பிடிச்சிருக்கானோ சனி கோயிலுக்கு போவான். உடம்புல வைட்டமின் பி குறைஞ்சா பி காம்ப்ளெக்ஸ் சாப்பிடுங்க. சரி, அறிவு இல்லைன்னு அந்த ஆலயத்துக்கு போகும். யார சொல்றீங்க? செல்லு பெருந்தகையை சொல்றீங்களா? கிறிஸ் ஜோடேங்கர் போனாரு, யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க சார், யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க. தங்கபாலு சொல்றீங்களா? யார சொல்றீங்க? உங்களை பா சிதம்பரத்தை சொல்றீங்களா? உங்களை சொல்றேங்க. நேத்துக்கு சிஎம் உங்களை சொல்றேங்க. ஐயா நேரா உங்களை தாங்க சொல்றேன். அதான் என்னைய உங்களை சொல்றேன். தான் சொல்றேன். அதான் என்னைய சொல்றேன். உங்களை தான் சொல்றேன். முதலமைச்சர் ஐயா உங்களை தாங்க சொல்றேன். சரி, நீங்க அழகா வார்த்தை விளையாட்டு. சரி சரி. கன்னியாகுமரி அருமனையில் நடந்த கிறிஸ்துமஸ் விழா ஏதோ ஒரு பிரம்மாண்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது, அரசியல் அதிரடி திருப்பங்கள் எல்லாம் நடக்க போகிறது, அதற்கான விழாவா இது அமைஞ்சிருக்குன்றீங்க. தாவேகாவை சார்ந்த நிர்வாகிகள் அந்த மேடையில் இருக்காங்க. காங்கிரஸ் நிர்வாகியாக காங்கிரசின் முகமாக அறியப்பட்ட திருச்சி வேலுச்சாமி ஏதோ ஒரு மெசேஜ் சொல்றீங்க, ஒரு ஒரு பலப்பட போகிறது, இணைய போகிறது, உறவாக போகிறதுன்னு எல்லாம் சொல்றீங்க. என்ன நடக்க போகுது? விசிகாவில மாநில செயலாளர் கூட உட்கார்ந்துருந்தாரு. சரி சரியா? சரி. ஒரு விழாவில் என்ன பேசுறோம்? உலகத்தில் தவறுகள் நடக்கிற போது ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தவும் பாவிகளை ரட்சிக்கவும் இயேசுபிரான் அவதரித்ததுதான் இந்த விழா. அதை போல இப்போதும் பாவிகளை ரட்சிக்க வீழ்ந்து கிடக்கிற ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற இந்த நாளே ஒரு துவக்கமாக இருக்கிற போராட்டம் சொன்னேன். இதுல என்னங்க தப்பு? ஆனா அங்க தாவேகாவுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொன்ன மாதிரியே இருந்துச்சு சார். எங்களால அப்படிதான் எடுத்து, ஏன்னா அங்க பூரா தாவேகாக்காரங்க தான் கூட்டமே. அது உங்களை வேற அடிக்கடி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தாங்க, நீங்க வேற டென்ஷன் ஆயிட்டீங்க வேகமா. நான் இப்ப இருந்து ஒண்ணு புரியுதா? எனக்கு முன்னால் இருப்பவர் யார் என்பதில்லை, என்னுடைய கருத்தை எங்கேயும் வலிமையா சொல்லுவேன். அது இப்ப நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல அங்க நீங்க டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி வைக்குமா, அவங்க ரெண்டு பேரும் உறவாகுவாங்களா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிற சமயத்துல நீங்க அந்த இடத்துல நிச்சயம் பலமாக போகுது, இணைய போகுதுன்றதெல்லாம் ஏதோ சொல்றீங்களே, ஒருவேளை அப்படி ஏதாவது ஒரு ரூட்டை பிடிச்சிருக்கீங்களா? பாவப்பட்ட மக்களுடைய வாழ்க்கையில் வசந்தம் வருவதற்கு ஒரு துவக்கமாக இந்த விழா அமையட்டும்னு இதுல என்ன தப்பு கண்டுபிடிச்சீங்க? திமுக ஆட்சியில பாவப்பட்ட மக்களா இருக்காங்களா எல்லாம்? 5 வருஷத்துக்கு முன்னால தமிழ்நாடு அரசுடைய கடன் எவ்வளவு? 4.5 லட்சம் கோடி. இப்ப எவ்வளவு? 9.5 லட்சம் கோடி. ஒரு 5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி கடன் வந்திருக்குன்னா மூளை இருக்கிறவனுக்கு தெரியும் எவ்வளவு பெரிய பாவம். 4 வருஷத்துக்கு முன்னால உங்க வீட்டுல கரண்ட் பில் எவ்வளவு கட்டினீங்க? 300 ரூபா கட்டியிருப்போம் சார். இப்ப எவ்வளவு கட்டினீங்க? இன்னைக்கு 900 ரூபா கட்டுறோம் சார். அப்போ 4 வருஷத்துக்கு முன்னால உங்க ஹவுஸ் டாக்ஸ் எவ்வளவு கட்டினீங்க? நாங்க வெறும் 2500 ரூபா கட்டணும். இப்ப எவ்வளவு கட்டுறீங்க? இப்ப 7700 ரூபா கட்டுறோம். புரியுதா? நான் சொல்ல வேணாம், இப்போ உங்க வாயில இருந்து வந்துருச்சா? சரி, இதுதான். இதையெல்லாம் திரு ராகுல் காந்தி சொல்லணும், அதே போல காங்கிரஸ் தலைவர்கள் சொல்லணும். ராகுல் காந்தி கிணத்துல குதிக்க சொன்னா குதிச்சிருவீங்களா? குதிப்பீங்களான்னு கேக்குறேன். இப்ப கிணத்துல தான் குதிக்க சொல்றாரு. நான் அவரு சொல்லல, நீங்களா எதை சொன்னாலும் அதுக்கு வில்லங்கமாவே ஒரு நினைக்க கூடாது. இந்த உண்மை நீங்க உங்க வாயில சொன்னீங்கல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோடானு கோடி மக்கள் இப்படி பாதிக்கிறான்ல, நான் அடுத்து உங்களுக்கு சொல்லட்டுமா? இல்ல சார், திமுக ஆட்சியில சொல்ல வரும்போது நிறுத்துறீங்க. நான் தடுக்கல. இந்த ஆட்சி வருகிற போது ஒரு மூட்டை நெல், நீங்களும் கிராமத்துக்காரங்க தெரிஞ்சுதான் சொல்றேன், 60 கிலோமீட்டர் நெல் 1300 ரூபாய்க்கு வித்துட்டு வந்தேன். ட்ரெயினை விட்டு இறங்கினா எக்மோர் ஸ்டேஷன்ல ஏத்த மாதிரி அப்ப ராம் பிரசாத் ஹோட்டல் அளவு சாப்பாடு 40 ரூபா. இப்பவும் அதே 1300 ரூபாய்க்கு தான் விற்கிது. அங்கிருந்து ரயில் ஏறி வர்றேன், இப்ப பேர் மாறி போச்சு, சங்கீதா. அளவு சாப்பாடு 190 ரூபாங்கிறான். நெல்லு விலை 1 பைசா கூட கூடல, சாப்பாட்டு விலை கிட்டத்தட்ட 5 மடங்கு கூடி இருக்கு. இதை நீங்க கட்டுப்படுத்த முடியுமா? இதுக்கு நான் கட்டுப்படுத்த முடியுமா? அரசாங்கம் தான் அதை எப்படி கண்டுபிடிக்கணும். ஓகே, இதெல்லாம் பார்த்து மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்க பாட்டுக்கு பொழுதுபோக்குல மீடியால உட்காந்து ஆகா இந்த ஆட்சி பிரமாதம்னா மக்கள் என்ன கஷ்டப்படுறான்னு தெரிய வேணாமா? நீங்க ஆனா உறவா கை கொடுத்து உட்கார்ந்து இருக்கீங்களே திமுகவுக்கு. காங்கிரஸ் நான் கொடுத்தேனா? தயவு செஞ்சு சொல்றேன் சார், நீங்க காங்கிரஸினுடைய நிர்வாகி தானே சார் நீங்க. நான் சொல்றத காங்கிரஸினுடைய மூத்த தலைவர். அவன் என்ன செய்யறது எல்லாத்துக்கும் நான் செய்யணுமா? யார சொல்றீங்க? செல்வ பிறந்தங்க செய்யறதுக்கெல்லாம் நான் பொறுப்பேற்க முடியாதுன்றீங்க. திமுக செய்யறதெல்லாம் நான் செய்யணுமா? என்ன பேசுறீங்க? காங்கிரஸ் கட்சியில என்ன தெரியுமா? மற்ற கட்சிக்கு இருக்கிற வித்தியாசமே, இந்த கட்சியுடைய உன்னத தலைவனாக தெய்வமாக இருந்த காந்தியவே கேள்வி கேட்டதுதான் காங்கிரஸ் கட்சி.
இந்த நாட்டுக்கே அடிமைத்தனம் கூடாது, சுதந்திரம் வேணான்னு போராடின கட்சியில உள்கட்சியில நீங்க அடிமையா இருக்கு நினைக்கிறீங்க. மற்ற கட்சியில எழுத்து கேட்க முடியாது. அது காரணம் அது ஓகே பாஸ் கூட்டம், அது கொள்ளை கூட்டம். ஆனா காங்கிரஸ் கட்சி அப்படி இல்ல. இந்த நாட்டுக்கே சுதந்திரம் வாங்கி கட்சி, உள்கட்சியில் சுதந்திரம் உண்டு. நீங்க சொல்றதுல நியாயம் இருந்தா ஏற்றுக்கொள்வோம், நியாயம் இல்லை என்றால் எழுத்து கேள்வி கேட்போம். இது இன்றைக்கு அல்ல, காந்தி காலத்துல இருந்து இன்னைக்கு இருக்கு. நான் சிறுவனாக மாணவனாக இருக்கிற போதே நான் இன்றைக்கும் தெய்வம் மதிக்கிற காமராஜர்கிட்ட இது மாதிரி நூற்றுக்கணக்கான கேள்வி கேட்டிருக்கேன். அந்த கட்சி என்னன்னே தெரியாம கொள்ளை கூட்டத்திலையும் அடிமை கூடாரத்தில் இருக்க மாதிரி எல்லாத்துக்கும் ஓகே பாஸ் போடுறது நாங்க இல்ல. ஓகே பாஸ் போடுறீங்களே இல்ல, காந்திய கேள்வி கேட்ட கட்சியா இது? திமுகவையே கேள்வி கேட்க மாட்டேன்றீங்க சார். இப்ப நான் கேக்குறது என்ன கேக்குறேன், திருச்சி வேலுச்சாமி அதான் ஒரு குரல் ஒரு கை தட்டினா நீங்க இல்ல சார், கிணத்து தவளை மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் கிணத்து தவளை? ஆமா, நீங்க மெட்ராஸ்ல மட்டும் இந்த ரூம்குள்ள மட்டும் தான் தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க. சரி, தமிழ்நாடு முழுக்க என்ன நடக்குது? ஐயா, சத்தியமூர்த்தி போராடுறாங்க. சத்தியமூர்த்தி பவன்ல நடக்கிறத நான் கேள்வியா வச்சிருக்கேன். சத்தியமூர்த்தி பவனுக்கு நீங்க போல, யாரோ அங்க இருந்து வர்ற ஏதோ ஒரு 1-2 டிக்கெட் சொல்றத பத்தி பேசுறீங்க. 1-2 வெளியில போய் பாருங்க, உங்க ஊர்ல போய் பாருங்க. தமிழ்நாடு முழுக்க மக்கள் பிரச்சனைக்காக காங்கிரஸ் கட்சி போராடத்தான் செய்யுது. ஏன்னா மக்கள் பிரச்சனை கூட விடுங்க, சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு, சிறப்பான ஆட்சி நடக்குதுன்னு செல்வ பெருந்தகை என்ன சொன்னாரு? அவர் இப்போ சரி, இப்பதான் சரியா வந்துறீங்க. அவரை மாதிரி ஒரு கிண்டல்காரை உலகத்தில் இதுவும் பிறக்கல. ஓ, கிண்டலா? என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு சொல்லுங்க. மனுநீதி ஆட்சி, மனுநீதி சோழனுடைய ஆட்சினாரா? மனுநீதி சோழன் எதுக்கு பாராட்டுறீங்க? மனுநீதி சோழனுக்கு வரலாற்றில் பெரிய புகழே குற்றம் செய்தவன் தன் மகனாகவே இருந்தாலும் அவனை தேர்காலிட்டு கொன்றான். இதான மனுநீதி சோழன். சரி, அது தவிர வேற ஏதாவது உண்டா? அப்ப அதை விட வேற கிண்டல் உண்டா? ஓ, கிண்டல் தான் பண்றீங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்குங்க, இல்லைன்னா போங்க. கிண்டலும் பண்றீங்க, குழுவும் போடுறீங்க. ஆமா, போடுவோம். பேசுறதுக்கு சீட்டு பேரம் பேச யாரு போட்டா குழு? ஒரு தனி குழு. யாரு போட்டா குழு? போட்டது பெரிய மகிழ்ச்சின்னு ப. சிதம்பரம் தான் ட்வீட் போட்டாரு. சார், இன்னொன்னு உங்களுக்கு வெளிப்படையா சொல்லிடுறேன். அவர் சொன்னார், இவர் சொன்னார், கட்சியில அதிகாரப்பூர்வமா சொன்னாங்களா? ப. சிதம்பரம் யார் சார்? உங்க கட்சியினுடைய ஒரு எனக்கு அப்புறம் கட்சி வந்தாருங்க. சும்மா எதையாவது பேசிக்கிட்டு கோவத்தை கிளப்புறீங்க. அவர் எப்பங்க காங்கிரஸ் வந்தாரு? அதுக்கு முன்னாடி இருந்து காங்கிரஸ் இருக்கு. என்கிட்ட கேட்கிற போது அதுக்கு தகுந்த மாதிரி கேள்வி கேளுங்க. அவர் சொன்னார், இவர் சொன்னார், இது சரியா தப்பா அப்படி கேளுங்க, நான் பதில் சொல்றேன். ஏழை சொல் அம்பலம் ஏறாதுங்க ஐயா. அதே போல திருச்சி வேலுச்சாமியின் குரல் டெல்லி வரைக்கும் கேட்காதுங்க. ராகுல் காந்தி, சோனியா காந்தி கேட்காதுங்க. அவங்கள தாண்டி கேக்குதுன்னு உங்களுக்கு தெரியல, உங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் தெரியும். ரொம்ப சீக்கிரம் தெரியும். என்ன தெரிய போகுதுன்னு? அதாவது என்னன்னா ஒண்ணுமே தெரியல. அதாவது ஒரு மீன் பிடிக்கிறவன் தூண்டில் போடுவான்ல, மீன் மாட்டிக்கிச்சான்னு உள்ள போய் பாக்குறது இல்ல. இல்ல, அந்த மேல இருக்க தக்க அசைஞ்சா வீட்டு மாட்டிங்க தெரியும். ரைட், தூண்டில்காரன் போடுறோம்னு உங்களுக்கு தெரியும். இப்ப அசைஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியல. ஓகே, அதாவது பனையூர் பக்கம் டிராவல் ஆக போகுது காங்கிரஸ். அதெல்லாம் நான் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் நான் பதில் சொல்லிருக்கேன். அதாங்க, டெல்லியில யாருக்கும் தெரியல. நீங்க அவங்களுக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியும், உங்களுக்கு சீக்கிரம் தெரியும். இல்ல, திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு அண்ணா அறிவாலய அரசியலை விட பனையூர் அரசியல் ஏன் அவ்வளோ ஈர்க்கப்பட்டவராக? பனையூர் எங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்களே கற்பனையில ஒரு கேள்வி கேட்டா, ஐயா நீங்க சிலாகித்து பேசின பல கருத்துக்களை நான் பேசுறது பனையூர் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதுங்கிற. பனையூர் ஐயா விஜய் அரசியல் ஐயா, எங்க விஜய நான் பார்த்ததே இல்லைங்க. விஜய் அப்பாவை பார்த்திருக்கீங்களா? விஜய் அப்பாவை பார்த்திருக்கீங்களா? விஜய் அப்பா இல்லங்க, அவங்க தாய் மாமே எனக்கு 35 வருஷம் நண்பர். ரைட்டு, அது வேற சார். சரி, விஜயான்னு கேட்டீங்க, விஜய் நான் இதுவரையும் பார்த்தது இல்லைன்னு சொன்னேன். அதனால நீங்க என்னிடம் கேட்கிற போது புரிந்து தெரிந்து அறிந்து தெளிவாக கேட்டால் என்னுடைய பதிலும் அப்படியே வரும். ரைட்டுங்க. அதை விட்டு குறுக்கு சால் ஓட்டிங்கன்னா நானும் குறுக்கு சால். இளவல் விஜய்ன்ட்டீங்க. இளவல்னா தம்பி, தம்பி. அதுதான். ஆமா ஆமா ஆமா, நான் தம்பின்னு சொல்ல வேற எப்படி? அந்த தம்பி விஜயின் அரசியல் மீது உங்களுக்கு ஏதோ ஒரு பார்வை வந்திருக்கு போல தெரியுது. எல்லாருக்கும் இருக்கு சார். தமிழ்நாட்டுக்கு எல்லா கட்சியிலும் நண்பர் இருக்காங்க. யார் இல்ல? அதிமுக கொடியே என்னால் உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியுமா? எம்ஜிஆருக்கு ஆதரவாக முதல் உருவம் நான் படிக்கிற போது நான் தான் விட்டேன், அது தெரியுமா? ஜெயலலிதா வீட்டுல படுத்துட்டு ஊரை விட்டே ஓடுறேன்னு சொல்லும் போது நிறுத்தி வச்சு திரும்பி சீஃப் மினிஸ்டர் வர வரை நான் கூட இருந்தேன் தெரியுமா? அதாவது எல்லா கட்சியிலும் நமக்கு வேண்டியவர்கள், நம்முடைய காமன் கோல் மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு சூழல் வரணும். காங்கிரஸ் ஆட்சி செய்தாலும் வாழ்க, வேற ஆட்சி செய்தாலும் வாழ்க. அது தவறு நடக்கிற போதுதான் அதை ஏத்துக்க முடியாது. இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் திமுக சிலதை ஆதரிக்கிறோமா, ஆதரிக்கிறோம், எதுக்கிறோமா, எதுக்கிறோம். அதிமுக ஆதரிச்சிருக்கோமா, ஆதரிச்சிருக்கோம், எதுக்கிறோமா, எதுக்கிறோம். நல்லது செய்கிற போது ஆதரிப்பதும் தவறு செய்வது எதிர்ப்பது மட்டும்தான் உண்மையான நேர்மையான காங்கிரஸ்காரருடைய வேலை. அதை விட்டு நீங்க யாரை பார்த்திருக்கேன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சினே சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியுடைய தமிழக காங்கிரசுடைய ஜீவ மூச்சாக இருக்கிற காமராஜரை கேவலமாக பேசுகிற போது
நவத்வாரத்தையும் அடக்கி வைத்துக் கொண்டு திமுக பேசுறவத்து தாண்டி குதிக்கிறதற்கான அந்த பத்தினி அவர்களை பார்த்து இதை பேசுறீங்க. நாங்க அப்படி இல்லை. இல்ல காங்கிரஸ் தலைவர்கள் அப்படிதான் மௌனம் காத்துட்டு இருக்கீங்க. யாரு சொன்னா? இந்த 4.5 வருஷ ஆட்சியில இந்த மாநில அரசு எதிர்த்து எங்க மாநிலம் தழுவிய போராட்டத்தை காங்கிரஸ் மாநிலத்தை எங்க நடத்துனீங்க? சட்டமன்றத்தில் பேசிருக்காங்களா இல்லையா? ஒண்ணும் இப்ப எடுத்து பாருங்க. ஒண்ணும் பெருசா பேசல. பெருசா பேச அப்ப உங்களுக்கு தெரியல. பெருசா பேச தெரியல. ஐயா நாங்க கோரிக்கை வைக்கிறோம்னு ரெக்வெஸ்ட் தான். வேற என்ன சார் பண்ண முடியும்? ரெக்வெஸ்ட் தான் வெட்ட சொல்றீங்களா? ஐயா போராட்டம்னா என்ன? எடப்பாடி பழனிசாமி பண்றது போராட்டம், சீமான் பண்றது போராட்டம், விஜய் பண்றது போராட்டம். காங்கிரஸ் இந்த திமுக அரசை எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வியை கேட்டு மாநிலங்கள எரவாட ஜெயிலையும் பெஜவாட ஜெயிலையும் சுதந்திர போராட்டத்தை போராட்ட தியாகிகளை வரிசையா பட்டியல் போடுறீங்க. உங்களை மாதிரி ஆட்களை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? போராட்டம் என்பது ஐயா திமுகவை கேள்வி கேட்டீங்களான்னு கேட்ட உடனே இவங்க சிறையில இருந்தாங்களான்னு கேட்டு இருக்கிறோம் சொல்லிட்டான். கேள்வி கேட்கல ஐயா பரிசீலனை பண்ணுங்க ஐயா அப்படின்றீங்க. நாங்க அதை கேட்கல. உடனே நிறைவேற்று. அம்மையார் இந்திரா காந்தி பேரை மாற்றி ஏன் கலைஞர் பேரை வைக்கிறேன்னு கேள்வி கேட்க முடியும்? சட்டமன்றத்தில் நீங்கள் சொல்லுகிற செல்வத் பெருந்தகை மட்டுமே பேசிய பேச்ச திரும்பி எடுத்து பாருங்க. ஏன்னா அதுக்கு மேல சொன்னா பாவம் நீங்க வருத்தப்படுவீங்க. அதை நீங்கள் கவனிக்கவில்லை. எதுனாலும் சொல்லுங்க. எல்லாவற்றையும் பேசியிருக்காரு ஐயா. காங்கிரஸ் திமுகவை கேள்வி கேட்டதுன்ற அந்த 4.5 வருஷத்துல ஒண்ணும் பெருசா இல்ல. ஒண்ணுமே இல்லையா? சரி கேள்வி கேட்கல, சத்தமே கேட்கல. சரி சத்தியமூர்த்தி பவனை தாண்டல அந்த சத்தம். சத்தியமூர்த்தி பவனை தாண்டல அந்த சத்தம். இது சத்தியமூர்த்தி பவனுக்குள்ள நம்ம பேசிட்டு இருக்கோமா? இல்ல வெளியே தானே. வெளியே தான் பேசி. எனக்கு சத்தியமூர்த்தி பவன் வெளியே கேட்க அதுதான் விவாத பொருள் ஆகல, பேசல. ஐயோ திமுக விவாத பொருள் ஆகலைன்னா இப்ப ஏங்க நீங்க கேள்வி கேட்கறீங்க? கேட்கவே மாட்டீங்க. கேட்கவே இல்லை. விவாத பொருளாக ஆனதால் தான் கேட்கிறீர்கள். இல்லன்னா கேட்க மாட்டீங்க. விவாத பொருளை திருச்சி வேலுச்சாமி ஏற்படுத்துகிறார். சரி வைக்க செல்வ பெருந்தகை என்ன ஏற்படுத்துறார்? தங்கபாலு என்ன ஏற்படுத்துறார்? அவர்கிட்ட கேளுங்க சார். அல்போன்ஸ் என்ன செய்யறாரு? நீங்க நேர்மையான காங்கிரஸ்காரனை மட்டும் கேளுங்க, பதில் சொல்றேன். இவங்க எல்லாம் நான் முதல்ல என்ன சொன்னேன்? காங்கிரசுடைய ஜீவ மூச்சு காமராஜரை கேவலப்படுத்துகிற போது எவன் எதிர்த்து குரல் கொடுத்தானோ அவன் மட்டும்தான் காங்கிரஸ் யோகியதை இருக்கு. மற்றவன் காங்கிரஸ் சொல்லிக்கிட்டு இப்படி பேசணுடைய பிறப்பின் மீது எனக்கு சந்தேகம். தமிழ்நாட்டுல இப்ப காங்கிரஸ் உயிர்ப்போடு இல்லைன்னு சொல்றீங்களா? தேய்ந்து போய் கொண்டு இருக்கிறதா? காங்கிரஸ் பேரை சொல்லி ஏமாத்தி கொண்டு இருக்காங்களா? இருக்கிறதுனாலதான் நாங்க பேசுறோம். இல்லன்னா பேசுவோமா? இருக்கிறதுனாலதான் பேசுறோம். பேரன்பாடியில உட்கார்ற யாருமே இதெல்லாம் பெருசா பேசலையேன்றேன். நான் என்ன சொல்றேன் கேட்டா, நான் தமிழ்ல தானே சொல்றேன். தமிழ்ல தான் சொல்றீங்க. அதான் சொல்றேன். எதிர்ப்பு என்பது ஏகே பாட்டி சுடுதல்ல. அதாவது நல்ல மனிதனுக்கு ஒரு வார்த்தை கூட எதிர்ப்பு தான். தாங்க முடியாதவனால பொற்கை பாண்டியனுடைய கையை ஏன் வெட்டிக்கிட்டான்? ஒரு சொல்லுக்காக. நேர்மையாளன் நேர்மையாக ஒரு வார்த்தைக்கே கட்டுப்படுவான். சரி, அயோக்கிய நீங்க என்ன சொன்னாலும் கட்டுப்பட மாட்டான். நாங்க நேர்மையா சொல்றது உங்களுக்கு புரியலன்னா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. மறுபடியும் திமுக காங்கிரஸ் கூட்டணி இருந்தா அப்ப வரலாற்று துரோகத்தை நீங்க மக்களுக்கு செய்றீங்கன்னு அர்த்தம். அப்படிதானே? நீங்க எப்படி வேணா எடுத்துங்க. அப்படிதான் அர்த்தம். எடுத்துக்கங்க சார். ஐயா உங்க கருத்துங்க ஐயா, நீங்க தான் சொல்லணும். நான் சொல்லக்கூடாது. நான் கேள்வி இதை மட்டும் தான் கேள்வி. கேள்வி உங்களிடம் நேர்மை இருக்குமானால் உங்க கருத்தையும் தெளிவா சொல்லணும். இதுல என்ன இருக்கு? நான் வந்து கேள்வி எனக்கு அடிமையா? இல்ல இல்ல நீங்க கருத்தை சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. காங்கிரஸ்காரங்க இன்னைக்கு திமுகவுக்கு இதா இருக்காங்க, உறவா இருக்காங்க. அவங்க இந்த வார்த்தை இப்ப ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அது மாதிரி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வெளியில பார்க்க நீங்க சொல்ற வார்த்தையை நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒத்துக்கிட்டீங்களா? காங்கிரஸுடைய பலம் என்பது நாடு முழுவதும் இருக்கிற தொண்டர்கள் தான். தூக்கி போடுற எலும்புத்துக்காக குறைக்கிற ஜென்மங்கள் அல்ல. காங்கிரஸ் திமுகவின் ஏதோ ஒரு சதைன்னு எல்லாம் சொல்றாங்க. அப்படியா? அப்படி விமர்சிக்கிறாங்க. அந்த சதைகிட்ட போய் கேளுங்க. தொங்கு சதைன்னு சொல்ல வந்தீங்க. அது அந்த அவங்க கிட்ட போய் கேளுங்க. அப்படி நாங்க அப்படி இல்ல. நாங்கெல்லாம் நேர்மையா இருக்கிறவங்க. எங்களுக்கு துறவிக்கு வேந்தும் துரும்பு. சரி, நாங்க எதற்கு எதிர்பார்ப்பதில்லை. அதனால இவனை கண்டும் அச்சப்படுவதில்லை. சரி, என்ன சார் திமுக அலைன்ஸ்ல இருந்து தாவேகாவோடு உறவாட வேண்டும்னு ஆசைப்படுறாரா திருச்சி வேலுச்சாமி? இல்ல, இப்ப உங்க வார்த்தையை திரும்பி போடுங்க. அலையன்ஸ் என்பது தேர்தலுக்கான ஏற்பாடு. அதாங்க உடன்படிக்கையை மாத்தணுமா? அது கூட்டணி வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? திரும்பி என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கங்க. தேர்தலுக்கான ஏற்பாடு மட்டும்தான். கூட்டணி ஆட்சி இருந்தாதான் நீங்க சொல்ற கேள்வி. கூட்டணி ஆட்சியில் இல்ல. அப்புறம் என்ன இப்ப என்ன கூட்டணி? தேர்தலுக்கு தான். தேர்தலுக்கு இப்பவே கூட்டணி இருந்தா திரும்பி அதுக்கு பேச்சுவார்த்தை. 2026 தேர்தலுக்கு திமுகவோடு கூட்டணி வேண்டாம், தாவேகாவோடு கூட்டணி வைக்கணும்னு திருச்சி வேலுசாமி ஆசைப்படுறீங்க. ஆமாவா? மக்கள் கட்சியில் இருக்க தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க சார். எங்க தலைமை என்ன சொல்றாங்கன்னு தெரியும். எங்க பேலட் வச்சு எந்த காங்கிரஸ் தொண்டர்கள் இப்ப சொன்னாங்க? அப்ப எந்த பேலட் வச்சு அதை ஆதரிக்கிறாங்க சொன்னீங்க முதல்ல? நான் சொல்லல. நான் சொல்லல. நீங்க தான் எங்களுடைய உறவு பலமா இருக்கு, நாங்கள் திமுகவுக்கு கை கொடுக்கறாங்க. யாரு சொன்னாங்க? செல்வ பெருந்தகை. அவங்க கிட்ட அந்த கேள்வி அவங்க கிட்ட கேட்டுங்க சார். எந்த பேலட் பேப்பர் வச்சு பாத்தீங்கன்னு அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்க, எங்கிட்ட மட்டும் கேட்பீங்களா? சொல்லுங்க. நான் திரும்பி கேட்கிறேன். அதே செல்வ பெருந்தகையுடைய சொந்த தொகுதி
அந்த தொகுதிக்குள்ள காங்கிரஸ்காரன் 150 பேர் காங்கிரஸ்காரன் திமுக சேர்ந்தான்னு அந்த உள்ளூர் அமைச்சர் போட்டோ எடுத்து பத்திரிகைகளை கொடுக்கிற போதே கோபம் வரவில்லை என்றால் செல்வ பெருந்தையை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க? அவர் திமுகவில் ஐக்கியமாயிட்டாருன்னு ரைட், முடிஞ்சு போச்சா? முடிஞ்சு போச்சா? சரி, நான் ஐக்கியம் ஆகல சார். நீங்க ஐக்கியமாகல. நான் ஒண்ணுமே சொல்ல, நீங்க தான் சொல்றீங்க. எதற்காக திரு எஸ்ஏசி சார் அவர் தொகுதிக்குள்ளேயே சார் உங்க குரல் போய் அங்க போய் கேக்குதான்றத நான் காத்திருந்து பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்க குரல் நீண்ட காலமா ஒலிக்கிற குரல். எனக்கு டெல்லி வரைக்கும் ஐயா ராகுல் காந்திக்கும் சோனியா காந்திக்கும் இந்த குரல் போவாது. நல்லா தெரியும், நல்லா தெரியும். அது தெரியுங்கிறது உங்களுக்கு தெரியுது, லேட் ஆகுறது. நான் சொன்ன தூண்டிக்கார கதை சொன்னேன், எனக்கு தெரியும். ஆனா இங்க இருந்து ஒரு தகவல்கள் போரும்ல, அதெல்லாம் போகுது சார். இந்த விஞ்ஞான உலகத்துல போய் இதை போய் பேசிக்கிட்டீங்களே, எங்கேயோ நிலாவில போறவனுக்கு இங்க இருந்து சொல்லலாம் ரைட் லெக் வை லெஃப்ட் லெக் வைன்னு. இந்த உலகத்துல போய் இங்க இருந்து டெல்லிக்கு போறதுன்னா ரயில்ல போகுதா? விஜய் அப்புறம் வர நான் காங்கிரஸையே இன்னும் கொஞ்சம் பகுப்பாய்வு செய்ய வேண்டியது இருக்குது. சொல்லுங்க. திமுகவின் தலைவரா இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் இன்னைக்கு காங்கிரஸுக்கு யார் தலைவரா வரணும்னு முடிவு பண்ற நிலையில இருக்கு காங்கிரஸ் அப்படின்னு வெளியே கருத்து சொல்றாங்க சார். யார் வெளியே பேசுறாங்க? யாரு காங்கிரஸை விமர்சிக்க கூடியவர்கள் வைக்கிறாங்க. காங்கிரஸை விமர்சனம் பிஜேபி சொல்லுது சார். பிஜேபி சொல்றாங்க. பிஜேபில யார் தலைவரா வரணும் ஆர்எஸ்எஸ் தான் சொல்லணும், உலகத்துக்கே தெரியும். ஆனா எங்க கட்சியில யார் தலைவர்னு நாங்க தான் முடிவு பண்ணுவோம். திமுக முடிவு பண்ணுது அப்படின்றாங்க. திமுக முடிவு பண்ணா இப்ப நீங்க இந்த கேள்வி எதுக்கு கேக்குறீங்க? அந்த அளவுக்கு தான் இங்க காங்கிரஸ் இருக்குது. திமுக முடிவு செய்தால் நீங்க கட்சியில யாரும் பேச மாட்டாங்கல்ல. இப்ப பேசுகிற போது அப்ப இது இல்லைன்னு தானே அர்த்தம்? அப்படி எதுவும் இல்ல. உங்களுக்கு ஸ்டாலின் எப்ப தெரியுமோ அதுக்கு முன்னாலே எனக்கு தெரியும். ரைட்டுங்க ஐயா, அதனால புரிஞ்சுங்க. இன்னைக்கு திமுக இல்லன்னா காங்கிரஸே தமிழ்நாட்டில் இல்லன்றாங்களே. சரி, அப்படி இல்ல தூக்கி சுமக்குதுன்றாங்க. நாங்க சுமப்பதால் உங்களுக்கு ஆட்சி. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இது அறிவாலயத்துக்கு போகும்போது சொல்லுவீங்களா? நிச்சயமா. எங்க வாங்கல வர சொல்லுங்க சார், நான் எதுக்கு போறேங்க? எங்க வீட்டுக்கு ஸ்டாலின் வந்ததோட நான் அவங்க வீட்டுக்கு போனேன். இந்த பேட்டி ஒளிபரப்பாகும்போது கட்சியில நீக்கிறது போறாங்க. நீக்கட்டும், நான் தான் காங்கிரஸ். என்ன நீக்கிறதுக்கு எவனுக்கு யோகிதை இருக்கு? என்ன கேக்குறேன், இத புரிஞ்சுக்கங்க முதல்ல. அவர்கள் யார் எங்க கட்சியில தலைவர் நியமிக்க? அவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? இப்படி எல்லாம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதுங்க ஐயா. எதிர்க்கட்சிகள் பைத்தியக்காரன் சொல்றதெல்லாம் கேள்வியா கேட்காதீங்க. மூளை இருக்கிறவங்க சொல்றதை மட்டும் கேளுங்க. ஓகே, இல்ல மூளை இருக்கிறவங்க தான் யோசிச்சு தான் சொல்லியிருக்காங்க. அதான் யோசிச்சு சொல்லிருப்பான், அவன் கிரிமினலா இருப்பான். யோக்கியம் சொல்றதான் கேட்கணும். சரிங்க ஐயா, சரி. காங்கிரஸ் அப்போ வந்து இன்னும் பலமோடு தான் இருக்கிறது. திமுக தயவெல்லாம் எங்களுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களா? என்ன நான் இப்ப நீங்க என்னன்னு கேட்டா நான் விளக்கம் சொல்லலாம். சொல்லுங்க. உங்களுக்கு 1971 தேர்தல் முடிவு தெரியுமா? சொல்லுங்க. மிக பிரம்மாண்டமான வெற்றி திமுகவுக்கு. ஆனால் 64 தொகுதிகள்ல வெறும் 1000 ஓட்டு வித்தியாசம் தான் திமுக ஜெயிச்சது. தேர்தல் என்பது ஒவ்வொரு ஓட்டு முக்கியம். இதே தமிழ்நாட்டிலே ஒரு தேர்தல்ல சட்டமன்றத்தில் ஒரே ஒரு ஓட்டுல ஒரு திமுக எம்எல்ஏ ஜெயிச்சா தெரியுமா? காங்கிரஸ் ஆதரித்தால் தான் உங்களுக்கு ஆட்சி. காங்கிரஸ் ஆதரிக்கணும்னா எப்பவும் எதிர்கட்சியா தான் இருந்திருப்பீங்க. இந்த தேர்தல் அதுதான். நாங்கள் இப்ப ஆதரிச்சாலே நீங்க ஜெயிக்க முடியுமான்னு சந்தேகம். ஏன்னா ஆன்டி இன்கம் சீட் அவ்வளவு வந்துருச்சு. நீங்க உங்க வாயில சொன்னதுதான். யார் நான் சொன்னேனா? கொஞ்சம் முன்னால சொன்னீங்க பாருங்க. எதுமே சொல்லுங்க. ஏங்க எல்லாத்தையும் நீங்க சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரியே நீங்க இது நான் திரும்பி எனக்கு என்னமோ நீங்க வந்து அலைன்ஸோட, அதாவது கூட்டணி, தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணின்னு சொல்றீங்கல்ல, கூட்டணிக்காக பேசுற மாதிரி தெரியல. பார்கெனிங் கூட்டுறீங்களோ, இத வச்சு சீட்டை அதிகப்படுத்த முயற்சி பண்றீங்களோ, அதற்காக இறக்கி விடப்பட்டவரா திருச்சிவேலுசாமி திமுகவை மிரட்டி பாக்குறீங்களா? ஒரு மிரட்டுறது என்ன சார்? இந்த நாட்டுல வெள்ளைக்காரனே அவனுக்கு மிரளாம எழுத்து நின்ன நாங்க இவங்ககிட்ட எல்லாம் கை கட்டி நிற்பாங்களா? வெள்ளைக்காரன் காலில் விழுந்துருச்சுக்கால வெள்ளைக்காரனை எழுத்தவன் காலில் விழுந்து நினைக்கிறீங்களா? யாருங்க இந்த ஆண்டுக்கு சுதந்திரம் வாங்குறது? அவங்க எங்களுக்கு போட்ட பிச்சையா? அவங்க போடுற சட்டை வேட்டி அவங்க பதவி அவ்வளவு காங்கிரஸ்காரன் போட்ட பிச்சை. திமுக கொடுக்கிற சீட்ல தான் நீங்க நின்னாகணும். அவங்க இந்த வாழ்வை எங்களால நான் சுதந்திரத்தை சொல்றீங்க. ஆமா, வேற என்ன சொல்றேன்? நான் இன்னைக்கு உங்க நிலைமையை சொல்றேன். இன்னைக்கு உங்க நிலைமை திமுக எத்தனை சீட் கொடுக்குதோ அதனால தான் நிக்க முடியும். நான் சொல்றேன், காங்கிரஸ் இல்லன்னா எங்க நாங்க இல்லன்னா நீங்க ஜெயிப்பீங்களா? எங்க நில்லுங்க தனியா. இதுவரை திமுக தனியா நின்னு என்னைக்காவது ஜெயிச்சிருக்கா? முந்த நேத்து ஐயா சிதம்பரம் போனார்ல, நான் கேட்ட ஐயா சிதம்பரம் போய் ஐயா ஸ்டாலின் கேட்டதுக்கு பதில் உண்டா? இதுவரையிலும் திமுக தனியாக எப்பாவது தேர்தலை சந்திச்சிருக்கா? இல்ல. நாங்க சந்திச்சிருக்கோம். தனியாவே நிக்காத திமுக தான் பலம். தனியாவே நிறுத்தி எங்களுடைய இதை நிரூபிச்ச நாங்க எங்களுக்கு இல்லைன்னா ஒரு முறை சொல்லுங்க. தனியா நிக்கிறோம் 26ல காங்கிரஸ் தனியா நின்னா நாங்க யாருன்னு நாங்க காட்டுறோம். திமுக நின்னு சொல்லுங்க. சொல்லுங்க. அவங்க ஏங்க ஐயா பண்ணி அவங்க நீங்க முதல்ல என்ன சொன்னீங்க? அவங்க தயவுல தான் நீங்க ஜெயிக்கிறீங்க. அவ்வளவு பெரிய ஆள் தானே. தனியா நிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பேசுங்க.
அது என்னங்க உங்களோட இரட்டை நிலைப்பாடு? ஒரு ரெட்டை எங்ககிட்ட மட்டும் இத கேள்வி கேட்பீங்க, அவங்க கிட்ட கேட்க மாட்டீங்களா? ஐயா நீங்க சபார்டினேட், திமுகவுக்கு சபார்டினேட். அதெல்லாம் கிடையாது. ஆமா, நான் திரும்பவும் சொல்றேன், நாங்கள் இல்லை என்றால் அவர்கள் இல்லை. நீங்க இந்த தேர்தலை பாருங்க, அதுக்கப்புறம் சொல்லுவீங்க. ஐயா திரு எஸ்ஏசி அவர்கள் விஜயனுடைய அப்பாவை சந்திச்சிருந்தீங்க, பல மணி நேரம் பேசிட்டு வந்திருக்கீங்க. என்ன சொல்றாரு, என்ன நடக்குது? அவருக்கும் எனக்கும் இது புது இல்லை. சரி, அவருடைய மிகப்பெரிய பண்பாடுடையவருக்கு ஒரே ஒரு சம்பவத்தை சொன்னா போதும். சொல்லுங்க ஐயா. எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். அவருக்கு முன்னாலேயே அவருடைய மைத்துனர் சுரேந்தர் பாடகர், அவர் எனக்கு ஒரு 35 ஆண்டுகளாக தெரியும். அந்த காலத்துல நான் சென்னைக்கு வருகிற போது என் அறையில வந்து பல நாள் 2 பேரும் விடிய விடிய பேசின நாட்கள்லாம் உண்டு. பாட்டு பாட சொல்லி கேட்டதெல்லாம், அவ்வளவு நட்பு உண்டு. இப்போ ஒரு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை இருக்கிறார். சந்திரசேகரன் நல்ல நண்பர். அவர் என்னை விட 7 வயது மூத்தவர். அவரிடம் எனக்கு பிடித்த பெரிய பண்பு என்னன்னா, இது அவர் இல்லாத இடத்துல சொல்றதா நியாயம். இன்றைக்கு சொன்னாக்க அது நடிப்பு. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அவர் சந்திக்கிற போது கூட என்ன தம்பின்னு சொல்லலாம், அது மரியாதையா இருக்கும். ஆனாலும் வயதில் குறைந்திருந்தாலும் என்ன அண்ணே நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க அண்ணே, இப்படித்தான் பேசுவார். இன்றைக்கும் அப்படித்தான் பேசுகிறார். அப்படிப்பட்ட ஒரு பண்பாடு உள்ள ஒரு மனிதனிடம் நான் அவரை பார்ப்பதோ பேசுவதோ குறை என்று நினைத்தால் உங்களுடைய சிந்தனைகள் தான் குறை. குறையெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்கய்யா. ஏதாவது புது உறவை செய்வதற்கான முயற்சியில ஈடுபட்டு இந்த வேலையெல்லாம் இது உறவே புதுசு இல்ல, ரொம்ப காலமா அரசியல் உறவுங்கய்யா. அரசியல் உறவு. ஏங்க தேர்தல் நெருங்கும் போது ஏதாவது இந்த மாதிரி ஒரு பரபரப்பை ஏற்படுத்தும் பையன் தாங்க அரசியல் இருக்கிறார். ஆமாங்கய்யா. இவர் ஒன்னும் அரசியல்ல பதவி இல்ல. அப்ப அப்பாவுக்கும் மகனுக்கும் உறவு அது வேற சார். இல்ல, தன்னுடைய மகன் அரசியலை பற்றி உங்களுக்கு தெரியல. கௌரி அப்படி ஒரு அம்மா மந்திரியா இருந்துச்சா கேரளாவுல. தாமஸ் அவருடைய புருஷன், அவரு மந்திரி இருந்தாரு. 2 பேரும் ஒரே ஆட்சியில் இல்லைன்னு தெரியுமா? தெரியல. எதிரெதிர் கட்சி. அந்த கட்சி ஆட்சியில் புருஷன் மந்திரியா இருப்பா, இந்த கட்சி ஆட்சியும் பொண்டாட்டி இருக்கும். ஒரே வீட்டுல இருக்க புருஷன் பொண்டாட்டியே வெவ்வேறு கட்சி. அப்ப மகன் அதனால அவர் ஆதரிக்கிறார், அதல்ல. சரி, அவர்கள் மனம் ஏற்றுக்கொண்டால் ஆதரிப்பாங்க, ஏற்றுக்கொண்டா ஆதரிக்க மாட்டாங்க. மகன் மீது பாசம் இருக்கும், உண்மை. அதற்காக அவர் களத்துல வந்து போராடினா தான் நீங்க அதை சொல்லணும். சரி, அப்படியே போராடினாலும் பேசின என்ன தப்பு? மகனுடைய அரசியல் கட்சியை பற்றியான ஒரு பார்வையும் வெளிப்படுத்தி இருப்பார் அவரு. அவருடைய மகன் கட்சியை பத்தி நீங்களும் பேசியிருப்பீங்க. நிச்சயமா நிச்சயமா. இதில் என்ன ஒரு இணக்க போக்கு, ஒரு ஆரோக்கியமான போக்கு அரசியல் அவர் கேட்டாரு. அண்ணே நீங்க ரொம்ப காலமா தமிழ்நாடு முழுக்க தெரிந்தவர், நீங்க கிராம கிராமமா சுத்தினவங்க, அதனால உங்களுக்கு மக்களுடைய மனோநிலை தெரியும். இப்படி தம்பி கட்சி ஆரம்பிச்சிருக்கானே, உங்க கருத்து என்னன்னாரு. நான் வெளிப்படையாக சொன்னேன், ஒரு காட்டாற்று வெள்ளம் போல ஒரு இளைஞர் கூட்டம் பின்னால வருது, அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். அச்சத்தோடும் பயத்தோடும் எச்சரிக்கையாக உங்கள்கிட்ட சொல்றேன். அதுக்கு தான் காட்டாற்று வெள்ளம்னு சொன்னேன். காட்டாற்று வெள்ளம் 2 கரைக்கு நடுவுல போனா அந்த வெள்ளம் மக்களுக்கு பயன்படும். கரை இல்லாமல் அந்த வெள்ளம் போனால் பயன்படாது, அழிவு சக்தியா மாறிடும். இவ்வளவு பெரிய இளைஞர் கூட்டம் இதுவரை யாருக்கு வராது வந்திருக்கு. அதை ஒரு கட்டுப்பாடோடு கொண்டு போனால் அது தமிழ்நாடு, எதிர்கால தமிழ்நாட்டுக்கு பயன்படும். அதற்கான முயற்சியை ரொம்ப எச்சரிக்கையா தம்பிகிட்ட சொல்லி செய்ய சொல்லுங்க. சரி, இதுல என்ன தப்பு இல்ல? அவர்கிட்ட திரு எஸ்ஏசி அவர்கள்கிட்டயும் இதே தான் சொல்லியிருக்கீங்க. அருமனை மேடையிலையும் காற்றாற்று வெள்ளம் ஒரு கரைக்குள்ளார வரணும் அப்படின்றத அதே ஸ்டேட்மெண்ட் சொல்றீங்க. இது வந்து ஒரு காற்றாற்று வெள்ளமா இருக்குது, அப்ப கட்டுப்படாத ஒரு கூட்டமா இருக்குன்னு எல்லாரும் சொல்ற குற்றச்சாட்டையும் நீங்களும் வைக்கிறீங்களோ? நீங்களா ஒரு கற்பனை? நான் பொழிப்புரை எழுதணும்ல. நீங்க பொழிப்புரை எழுதுறீங்க? ஆமா எழுதுறேன். முடிவுரை எழுதணுமா? எழுதுங்க, எழுதுங்க. உடம்பு கொஞ்சம் பாத்துங்க, அப்படின்னா வியாதி இருக்குன்னு அர்த்தம். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல. இல்ல அது மாதிரி இப்படி இருக்கணும் அப்படிங்கறத தப்புன்னு அர்த்தமா? இல்ல, அந்த கூட்டம் உங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை என்றால் தப்புன்னு சொல்றேன். அதான் கட்டுப்பாடா இருக்கா இல்லையா? அது இதை விட கேவலமான கட்டுப்பாடு இல்லாத கட்சி எல்லாம் ஆளுங்கட்சியா இருக்கு, அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. ஒரு எதிர்கட்சியாக வருவது ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு, அது கட்டுப்பாடா வந்தா எதிர்காலத்தில் நாட்டுக்கு நலம் பயக்கும். அது அக்கறையோட சொல்றோம். நல்லத நல்லதா பாருங்க. இல்ல ஒரு மணி நேரம் அருமனை மேடையில நீங்க உட்கார்ந்து இருந்தீங்க, அதுக்கு பிறகாக நீங்க இடையில பேசுனீங்க. பேசுறதுக்கு முன்னாடி தம்பி வரலாறு தெரியலன்னா நீ எந்திரிச்சு கூட போயிடு, கேட்காதன்றீங்க. அப்ப நீங்க அங்க அந்த கூட்டத்தினுடைய அவங்களுடைய ஒவ்வொரு செயல்களையும் நீங்க உள்வாங்கிக்கிட்டு தான் உங்களுக்கே அங்க ஏதோ ஒரு கோபதாபத்தை ஏற்படுத்தும் நிகழ்வெல்லாம் நடந்துருக்கு. உங்க இதுக்காக உங்களுக்கு ஒரு மோதிரம் போடணும். வேண்டாங்க ஐயா. நான் என்னன்னா பொது இடத்தில் கூட நான் நானாதான் இருந்திருக்கேன், அதை புரிஞ்சுக்கணும். ஆமா, கண்மூடித்தனமா ஆதரிக்கிறது, கண்மூடித்தனமா எதுக்கிறது இல்ல. அந்த இளைஞர்கள்ட்ட அவர்கள் சொல்ல முடியாத நான் சொல்றேன். சரி, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, இளைஞர்கள் கட்டுப்பாடோடு இருக்கணும் அப்படிங்கறத நான் சொல்றேன்.
அதை நீங்க பாராட்டுறதை விட்டுவிட்டு அதை போய் வேற கேள்வி கேக்குறீங்களே. ஐ பிச்சில் டிவிக்கேன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்க அதைத்தாங்க பேசுறதாங்க நான் சொல்றேன். இல்ல நான் சொல்லிடுறேன். அது ஐயா நான் டீகோட் பண்ணனா ஆ. இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு தெளிவு நல்லா சொல்லுங்க. டிவிக்கேன்றாங்க. உங்களே டென்ஷன் ஆகிட்டாங்க. இல்ல இல்ல டிவிக்கே டென்ஷன் ஆன மாதிரி நடிச்சேன். ஏன்னா அவர்களை பண்படுத்த. இப்ப நிலத்தை உழுகுறான், குத்தி கிழிக்கிறதல்ல, சரி அதை பண்படுத்த. அதை போல இப்படி அந்த இளைஞருடைய இயல்பான நானும் அந்த இளைஞனா இருந்தவன் தான். அந்த காலத்துல எனக்கு இதெல்லாம் தெரியாது. நானும் இப்படி கத்தி இருக்கிறேன். பல பேர் பெரியவர்கள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு பக்குவம் வந்துச்சு. அதை போல அந்த இளைஞர்களுக்கு அவர்களை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் இப்படி இருக்க கூடாது, இந்த வரலாற்றை தெரிந்து கொள்வதற்கு அமைதியா கேட்கணும் அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் சொல்றேன். சரி, இது கோபத்தில் அல்ல, அவர்கள் மீது இருக்கிற பாசத்தால். இன்னும் அவர்களை முறைப்படுத்த வேண்டிய தேவை அப்ப நிறைய இருக்கு. நிச்சயமா இருக்கு. எல்லா கட்சியிலும் இருக்கு, எல்லா காலத்திலும் இருக்கு. நான் இந்த கூட்டத்தை மட்டும் தான் கேட்டேன். எல்லா கூட்டத்தையும் தான் சொல்றேன். இல்ல அந்த கூட்டம் வடக்கு மண்டல கூட்டம் எல்லாம் நடந்துச்சுல. நான் என்ன சொல்றேன்னு புரியுதா? எந்த கூட்டமாக எந்த கட்சி கூட்டமா இருந்தாலும் கட்டுப்பாடு வேணும்னு சொல்றது தப்பா? அது வேணுங்கிறது உங்களுக்கு இன்னும் கூடுதல் வேணும். காரணம் மக்கள் உங்களை நம்புறாங்க. சரி, அதனால நீங்கள் இன்னமும் பக்குவப்படணும்னு சொல்றேன். சரி, அந்த கிறிஸ்மஸ் விழா ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணது ஒரு ஒரு தனியார் நிறுவனம் தான் அதை செய்தாங்க. இந்த ஏற்பாடெல்லாம் இதுல அங்க இருக்கிற அந்த மக்கள் பிரதிநிதிகள், காங்கிரசினுடைய முகம் தான் அத்தனை பேருமே. அங்க இருந்தவங்க அத்தனை பேரும் விஜய் வசந்த் எம்பி பெயர் இருந்துச்சு, ராபர்ட் ப்ரூஸ் பெயர் இருந்தது, தாரகை கத்பத் பெயர் இருந்தது, அதே போல பிரின்ஸ் உடைய பெயர் இருந்தது. ஆனா யாருமே அவங்கெல்லாம் பிரசன்ட் ஆகாத, நீங்க மட்டும் அதுல பிரசன்ட் ஆகிட்டு அதை பண்ணீங்க. மாவட்ட தலைவர் இருந்தாரா? என்ன காரணம்? மாவட்ட தலைவர் கட்சிக்காரர் இல்லையா? மாவட்ட தலைவர் கட்சிக்காரர். இவங்க மக்கள் பிரதிநிதி. எங்க சொல்ல விடுங்க சார். மக்கள் பிரதிநிதி மக்களுக்கு, கட்சிக்கார யாரும் தான் பார்க்கணும். பேர் போட்டும் வரலையே. நான் என்ன கேட்க, திமுக சொல்லிருச்சோ மேடை ஏறாதீங்க. அதேதான் கரெக்டா சொன்னீங்க. ஐயா நான் சொல்லக்கூடாது, நீங்க தான் சொல்லணும். அதுதாங்க நான் என்ன சொல்லணுங்கிறத நீங்க சொல்லிட்டீங்க. ஐயோ உண்மை அதான். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கீங்களா? அவ்வளவுதான். உங்களை அறியாமே உண்மையை சொன்னதற்கு நன்றி. சோ இப்ப திமுக ஆபரேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சிச்சா? நிச்சயமா நிச்சயமா. காங்கிரஸை திமுக ஆபரேட் காங்கிரஸ் இல்ல, சில பேரை ஐயா அவர்களால் ஆதாயம் பெறுகிறவங்க காங்கிரஸுக்கு ஓட்டு போட்ட மக்கள். நான் சொல்றது காங்கிரசின் சொல்லிட்டீங்கல்ல, ஏன் உங்க கருத்தை சொல்லிட்டீங்கல்ல, தெளிவா ஏன் கருத்தை சொல்லுங்க. தெளிவா கொஞ்சம் அதைத்தான் நான் சொல்றேன். வேற ஏதாவது காங்கிரஸ்காரன் பூரா வந்திருந்தாங்க. மாவட்டம் தாரகை கத்பட், பிரின்ஸ், என்ன விஜய் வசந்த் இவங்கெல்லாம் காங்கிரஸ்காரங்க இல்லையா? நீங்க இல்ல அவங்க எல்லாம் காங்கிரஸ்காரங்க. சீக்கிரம் மந்திரி உண்மையை சொல்ல வரும்போது விடாம தடுக்கிறீங்க பாருங்க. இல்லங்கய்யா, ரொம்ப சாமர்த்தியம். கொஞ்சம் பிரிச்சு மேஞ்சிங்கன்னா கரெக்டா இருக்கும். பிரிச்சு மேஞ்சா அது கீத்து. அது தெரியும். இந்த கீத்து எனக்கு ஒரு 1000 தென்னை மரம் இருக்கு. அதனால கீத்து முடையில எனக்கு தெரியும். என்ன நான் சொல்றேன் கேளுங்க. மேடையில் அந்த மாவட்ட காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் டாக்டர் பின்னுலால் அவர் பேசினார். சரி, அதே மேடையில் தமிழக காங்கிரஸ் கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் ரமேஷ்குமார் அவரும் பேசினார். சரி, அதே மேடையில இளைஞர் காங்கிரஸ் மாநில பொதுச் செயலாளர் அவரும் பேசினார். கட்சி பொறுப்பில் இருக்கிறவங்க பேசிட்டாங்க. ஆட்சி பொறுப்புல இருக்கிறவங்க ஆட்சி பொறுப்புல இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன? எம்எல்ஏ எம்பிய மேடை ஏறக்கூடாதுன்னு திமுக சொல்லிட்டாங்க. வரல கரெக்டா? எம்எல்ஏ எம்பிய திமுக நீங்க சொல்றீங்க, நான் மறுக்க முடியுமா? நீங்க சொன்னீங்கன்னா தானே அது உண்மையா போய் சேரும். நான் சொன்னா அதைத்தான் செய்தியா தான் பாப்பாங்க. நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொன்னாங்க, வேற என்னங்க சொன்னேன்? ஓகே, உங்களுக்கு தெரியுதுன்னு சொன்னேன். திமுக கட்டுப்படுத்துற இடத்துல, திமுக கடிவாளம் போடுற இடத்துல உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரின்னு சில பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுங்க. காங்கிரஸ் நான் என்ன வேணாங்கறேன்? நான் வேணாம்னு சொன்னேன். திமுக உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரின்னு காங்கிரஸ் அந்த இடத்துல தான் காங்கிரஸ் இருக்கு. அந்த இடத்துல திரும்பி திரும்பி சொல்றேன், ஒரு சின்ன இதை கிள்ளிட்டு இதுதான் உலகம் பார்க்காதீங்க. அந்த நீங்க சொல்ற 3 பேர் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். காங்கிரஸ் இல்ல. காங்கிரஸ் கட்சி தெளிவா இருக்கு. கீழே இருக்கிற தொண்டன் பூரா ஒரே மாதிரி தெளிவா இருக்கான். சரி, நீங்க யாரோ 4 பேர். அதான் நான் முன்னாலே சொன்னேன், சில ஆதாயங்களுக்காக அங்கே கைகட்டி நிக்கிறவங்களை பத்தி நான் கவலைப்படல. சரி, நான் முன்னாலே நான் சொன்னேன். இதுக்குள்ள விளக்கு என்ன? காங்கிரசுடைய ஜீவ மூச்சே காமராஜர். அவருக்கு ஒரு அவமானம் வருகிற போது அதற்கு குரல் கொடுக்காதவனை நான் காங்கிரஸ் கட்சியை ஏத்துக்கிறதில்ல. அதுக்கு பின்னால காங்கிரஸ் சொன்னா அவனுடைய பிறப்பையே சந்தேகிக்கிறேன்னு சொல்லிட்டேன். சமீபத்திய நாட்கள்ல எங்க ஐயா திருச்சி வேலுச்சாமிய நான் எப்படி பார்க்கிறேன்னா, இப்ப ஏதோ ஒரு சேஞ்ச், ஏதோ ஒரு இடப்பெயர்வு நடக்க போதோ, ஏதோ மாற்றங்கள் நடக்க போதான்ற ஒரு பார்வையும் என்னால உங்களை பார்த்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய உணர்வுக்கு நான் ஒன்னும் தடை போட முடியாது. ரைட். ஒரு காங்கிரஸ்காரன் என்பவன் என்ன பேர், காங்கிரசுடைய உணர்வு என்பது ஞாமார்க்கும், அதாவது அடிபணிய மாட்டான். ஞாமார்க்கும் அடிமை அல்ல. யமனை கண்டா கூட அடிமை மாட்டான். பாரதியார் சொன்னால யாமார்க்கும் குடியல்லோ யமனை கண்டா அடிய மாட்டேன். காலா என் அருகே வாடா, உன்னை சிறு புல்லென மதிக்கிறேன், காலால் மிதிக்கிறேன். அப்படி நினைக்கிறது தான் காங்கிரஸ்காரன். சரி, காங்கிரஸ்காரன் என்பது பெயர் அல்ல, அது உணர்வு சம்பந்தப்பட்டது.
மஞ்சளா இருக்கிறது எல்லாமே ஜாங்கிரி இல்ல. ம். கரெக்டா? அது மாதிரி காங்கிரஸின் பேரை மட்டும் சொல்றதாலே காங்கிரஸ்காரன் இல்ல. ஒரு காங்கிரஸ்காரன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி யாரெல்லாம் இருந்தாலும் அவரும் காங்கிரஸ்காரன் தான். இப்ப நியாயத்தை முன்னால நான் கேட்டோன்னு சொன்னீங்க பாருங்க, நீங்களும் காங்கிரஸ்காரன் தான். நானும் காங்கிரஸ்காரன். ஆமா. இல்ல காங்கிரஸ் திருச்சி வெளிச்சாமி தாவேக்கா திருச்சி வெளிச்சாமியா மாற போறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்தாலும் வைரம் தாங்க. இடம் மாறிட்டதுனால வைரம் கோலாங்கல் ஆகாது. சரி. இடம் மாறிட்டதுனால கூழாங்கல் வைரம் ஆயிராது. நான் பிறவியிலே காங்கிரஸ்காரன். என்ன சந்தேகப்பட்ட யாரு பட்டாலும் அது அவங்களுடைய குறைபாடு, என்னுடைய குறைபாடு. ரைட். எங்க இருந்தாலும் காங்கிரஸ்காரன் காங்கிரஸ்காரன். ஆமா. தாவேக்காவுக்கு போனாலும் காங்கிரஸ்காரன். நீங்க எது வேணாலும் வச்சுங்க. இங்க உங்களுக்கு முன்னால இருக்கும்போதும் காங்கிரஸ்காரன் தான், நீங்க போனதுக்கு அப்புறமும் காங்கிரஸ்காரன் தான். இளவல் விஜய் பார்த்தாலும் காங்கிரஸ்காரன் அப்படின்றீங்க. ஏங்க அந்த துணிச்சல் வேற யாருக்கா வந்துச்சா? இல்ல அவரு யாரு அவங்க கட்சி இருக்கிற போதே யாரு வந்தாலும் உங்க பழைய தலைவர் போட்டோ வச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி உங்ககிட்ட சொல்லிட்டாங்க? இல்ல ஏற்கனவே. அப்ப நீங்க நாளைக்கு போகும்போது என் போட்டோ வச்சுக்குவீங்க அப்படியா? கொஞ்சம் முன்னாலதாங்க என்ன பாராட்டி பேசுனீங்க. ஆமாங்க ஐயா. என் படத்தை வச்சுட்டு போவீங்கன்னு நினைக்கிறேன். ரைட். என்னங்க ஐயா புதுசா ஏதோ தெரியுது போல, பிரம்மாண்டம் ஏதோ நடக்க போகுது, திருப்பம் நடக்க போகுதுன்னு விஜயை வச்சு சொல்றீங்க நீங்க? இல்ல நாட்டில் அதாவதுங்க ஐயா விஜயை வச்சு சொல்றீங்க. விஜயை வச்சு தான் நான் சொல்றேன். அது முழுக்க விட்டாதான் தெரியும். தமிழ் அதாவது மற்ற ஊர்கள் நான் பார்த்தேன். நான் இதை சொல்றதுக்கு கூச்சப்படலை. நான் முதலில் நினைத்தது ஒரு இளைஞர் கூட்டம் மட்டும்தான் இருக்குன்னு நினைச்சேன் விஜய்க்கு. அதற்கு பின்னால் இப்போது நான் என் மீது எனக்கு இருக்கின்ற இந்த ஈகோவே இப்போ போச்சு. நமக்கு ரொம்ப விவரம் தெரியுதுன்னு இப்ப நான் பேசுறதே இல்லை. என் வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது. என் பேர பிள்ளைகள் 10 பேர். அதுல ஒருத்தர் கூட அப்படி இருப்பாங்கன்னு நினைக்கல. 10 பேருமே விஜய் ஆரைக்கன் சொல்லும் போது நான் அதிர்ச்சி ஆனேன். 10 பேருக்கு எத்தனை பேர் ஓட்டு இருக்கு? ஓட்டு இருக்கிறது அப்புறம் சார். நான் சொல்றது தெரிஞ்சாதான் நான் சொன்னா முழுசு புரிஞ்சா புரியும். சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். சொல்லுங்க. நீங்க சொல்லி உங்க வீட்டுக்காரம்மா ஓட்டு போடாது. உங்க புள்ள சொன்னா உங்க வீட்டுக்காரம்மா ஓட்டு போடுமா போடாது? ஆமா. அதே மனசுல வச்சுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்க முழுசு வாங்கிக்கல. என் வீட்டில் இருக்கிற பேர பிள்ளைகளே 10 பேருமே விஜய்ன்னு சொல்ற போது நான் உண்மையிலே அதிர்ச்சி அடைஞ்சேன். அதற்கப்புறம் போகிற போது இளைஞர்கள் தான் இருக்காங்கன்னு நினைச்சேன். வெளிப்படையாக அதை பார்த்தா எங்கள் ஊருக்காரங்க பார்ப்பாங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னால் ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தில் என்னை விட ஒரு 8 வயது மூத்தவர்கள் எனக்கு அக்கா மரம் வேணும். அவங்க நடக்கிறதே சிரமப்பட்டு நடந்து வந்துட்டு இருக்காங்க. 85 வயசு. அவங்க ஒல்லியாக இருப்பாங்க. போகும்போது எழுந்து நின்று தம்பி கண்ணுன்னாங்க. நான் நினச்சேன் ரொம்ப நாள் கழித்து பார்க்கறனால நம்ம அக்கா பாசத்தோடு பக்கத்துக்கு போனே கட்டி பிடிச்சிக்கிட்டு, தம்பி தம்பி போட்டு கொடுத்தான்ப்பா நீ பேசின பேட்டிய, இந்த விஜயை பத்தி பேசுனத. அப்படியாக்கா நீ கூட பாத்தியான்னு. நல்லா இருக்கணும்ப்பா, விஜய் தான்ப்பா ஜெயிக்கணும். 85 வருஷமா பக்கத்துல 10-20 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது இந்த ஆதரவு சரியா தவறா என்பது அது தனி விவாதம். ஆனால் மிகப்பெரிய ஆதரவு இருக்கிறது என்பது யதார்த்தம். அந்த யதார்த்தத்தை ஏற்றுக்கொண்டுதான் அதை ஆதரிக்கதா வேண்டாமான்னு நம்ம முடிவு செய்ய முடியும். அந்த யதார்த்தத்தை நம்ம ஒத்துக்கலைன்னா அது தப்பு நம்மளுது. ஓகே, நீங்க ஆனா ஏதோ ஒரு இதுல இருக்கீங்க, ஷேக்ல இருக்கீங்க, ஒரு ஆக்சலரேஷன்ல இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு ஒரு மனமாற்றம் ஏதேனும் ஏற்படுமோ அப்படின்ற ஒரு பிளான் சொன்னேனா? இல்ல அப்படி ஏதோ ஒண்ணு. அப்ப நீங்க முதல் மந்திரியா வந்திருக்கீங்க. நான் மந்திரின்னு சொன்னது தப்பு. ரொம்ப சாமர்த்தியமா பேசுறதா நினைச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள ஏதோ ஒரு மனமாற்றம் என்னங்கிறது நான் தான் சொல்லணும். நான் முதல்ல காங்கிரஸ் கட்சின்னு சொல்லும் போது என்ன காங்கிரஸ்காரனா இல்லையான்னு நான் தான் சொல்லுமே, வேற எவனுக்கு உரிமை இல்லைன்னு சொல்லிட்டேன். சரி, அப்புறம் நீங்க அப்படித்தான் இருப்பீங்க இப்படித்தான் இருப்பீங்க. பாவம். ஆதவ் அர்ஜுனாவும் அருண்ராஜும் உட்காந்துருந்தாங்க உங்க பக்கத்துல. என்ன சொன்னாங்க? அண்ணே வந்துருங்கண்ணே அப்படின்னாங்களா? நீங்க ஒண்ணு புரிஞ்சுங்க. தமிழ்நாட்டுடைய முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி யாரு? திலகவதி ஐபிஎஸ். ஏன்னா உங்க மாவட்டத்துக்காரங்க. சரியா? ஆமா. தர்மபுரி அவங்க சொந்த. ஆமா. அந்த அம்மா 91, 92 திருச்சியில டிஎஸ்பியா இருந்தாங்க. அப்பவே எனக்கு நல்ல அறிமுகம் உண்டு. அடிக்கடி அவர்கிட்ட பேசுவேன். அவங்க என்கிட்ட ரொம்ப பாசமா பேசுவாங்க. அந்த அம்மாவுடைய தங்கச்சி பையன் தான் ஆதன் அர்ஜுனா. சரியா? தெரியும். அப்புறம் அந்த பையன்கிட்ட பேசுறது என்னங்க தப்பு? இல்ல அவங்க எல்லாம் ஒரு கட்சியில இப்ப யார் அது எங்க வேணாலும் இருக்கட்டுங்க. மத்த கட்சியில யார் வந்தாலும் அவங்கள கொக்கி போட்டு இழுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு. கொக்கியாவது போடுறதா? அவங்கள நான் ஏன் இழுக்கணும்னு சொல்ல? அப்ப உங்க குறைபாடு எனக்கு குறைபாடு. இப்ப நீங்க இங்க வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, உங்க அப்பா அம்மா பாவம் ஊர்ல கிராமத்துல தான் இருக்காங்க. சரியா? சரி. அதனால நீ ஏன் உங்க அப்பா அம்மா பாருங்க இப்படி இருக்கேன்னு சொல்றதா? தெரிந்த நம்மால் நன்றாக அறியப்பட்ட
அன்போடு நம்மோடு பழகிய சரி. ஒரு அம்மையாருடைய தங்கை மகன். ம். அவர்கிட்ட அந்த பாசத்தோடு பேசுவது என்ன தப்பு? திலகவதி ஐபிஎஸ் உடைய தங்கை மகன்ற உறவோட பேசின மாதிரி எனக்கு தெரியல. அவர் தாவேகாவினுடைய ஐயோ அவங்க அக்கா மாட்ட இளவல் விஜயனுடைய மெசேஜை தாங்கி வந்தவங்க 2 பேரும் அப்படின்னு. அதான் நான் சொன்னேன், அந்த கூட்டத்துக்கு அந்த மெசேஜ் தாங்கி வந்தாலும் சொன்னேன். நான் உண்மையா தான் சொல்றேன், பொய் சொல்ற வழக்கம் இல்லை. நான் பேசியது எனக்கு நான் மரியாதையோடு பழகிய ஒரு அதிகாரியுடைய தங்கை மகன். ஆனால் அவங்க அந்த கூட்டத்துக்கு வந்தது விஜயனுடைய நல்ல சர்க்கையை தூக்கிட்டு வந்தாங்க. சரி, 2 உண்மைதானே, அது பொய் இல்லையே. ரைட். ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகிறதா 26க்கு? எதுவுமே புதுசு இல்லைங்க. மாற்றம் ஒன்றை தவிர மாறாத எதுவும் இல்லை. இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புதிய மாற்றம், இந்த கட்சி மாற்றமே சொல்ல, மக்கள் மத்தியிலே எந்த கட்சியாக இருந்தாலும் எல்லா கட்சியிலுமே ஒரு நல்ல மாற்றம் வரணும் மக்கள்கிட்ட ஒரு எண்ணம் வந்திருக்கு. சரி, அது நல்லதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த புதிய மாற்றம் மக்களுக்கு ஏற்றம் தருகின்ற, இந்த மாநிலத்துக்கு நன்மை தருகின்ற மாற்றமாக அமைய வேண்டும். எந்த கட்சி ஆட்சி, யார் எதிர்கட்சி என்பதல்ல, அந்த நல்ல மாற்றம் வேண்டும் நினைக்கிற ஆட்கள்ல முதன்மையானவன். காங்கிரசினுடைய முக்கியமான முகங்களாக, நிர்வாகிகளாக அறியப்படுறவங்க டெல்லி முகமா இருக்கக்கூடிய சிலர் எல்லாம் திரு விஜயை சந்திச்சதாலாம் சில செய்தி வந்தது. பிரவீன் சக்கரவர்த்தி போய் அவரை சந்திச்சார்ன்ற ஒரு செய்தியெல்லாம் பரவிச்சு. அதற்கு பிறகாக கேசி வேணுகோபால் இங்கே வந்து தங்கி இருந்தாரு, திரு விஜய் அவர்களை சந்திக்க முற்பட்டாரு, ஆனால் அது நடக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சந்திப்புகள் எல்லாம் நிகழ்வதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்குமா? நடந்துச்சா? ஏதாவது சொல்லுங்க. இது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்லைங்க. யார் பிரச்சனை எல்லாம் இல்லைங்கய்யா, ஏதோ ஒண்ணு நடக்குதே காங்கிரஸ் தாவேகா இடையே. இதுல என்னங்க தப்பே இல்லைங்க. இதுல என்னங்க தப்பு? திமுக வேணான்னு முடிவு எடுத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறேன். ஏங்க என்ன பார்த்து வணக்கம்னா நானும் வணக்கம், என்ன சீட்டிங் போடணும்னு நினைச்சேன்னா ஆதரிப்பனா? நான் என்ன முட்டாளா? திமுக உங்களை வச்சு சீட்டிங் பண்ணு நிச்சயமா, உங்களை நிச்சயமா ஏமாத்தணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் அனுகூல சத்துரு திருராஷ்டிர ஆலிங்கனம் உள்ளாட்சி. உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா, அடிப்படையை சொல்லட்டுமா? எனக்கு முதல் அந்த கோபம் என்னன்னா, கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குடித்தலை தொகுதி தான் எங்க ஊர். இந்த உள்ளாட்சி தேர்தல் வருகிற போது எப்படி நடந்துகிட்டாங்கன்னு பல பேருக்கு தெரியாது. எல்லாம் தெரிஞ்சீங்கன்னா நீங்களே மனசு மாறிடுவீங்க. திமுக உங்களை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னு சொல்றேன். இல்ல அதை தெளிவுபடுத்திடுவோம் வார்த்தை. அதை தாங்க நான் சொல்றேன். நீங்க பாதி சொல்றீங்க, பாதி எனக்கு அந்த வார்த்தை அங்க போய் புலப்படாம. உங்களுக்கு நன்றி, இன்னும் தெளிவா சொல்லணுங்கிறீங்க. சொல்றேன். குளித்தலை தொகுதிக்குள்ள ஒரு முனிசிபாலிட்டி, 2 டவுன் பஞ்சாயத்து. குளித்தலை முனிசிபாலிட்டி, மருதூர்னு ஒரு டவுன் பஞ்சாயத்து, நங்கவரம் ஒரு டவுன் பஞ்சாயத்து. எம்பி எம்எல்ஏட நிறுத்தி கீழே கட்சியை வெற்ற வேலை அது. உள்ளாட்சி அமைப்புகளில் பொறுப்பில் வராவிட்டால் ஒரு கட்சி அடித்தளத்தை இழந்துவிடும். இவங்க அந்த வேலையை தான் செஞ்சாங்க. சீட்டே கொடுக்க மாட்டேன் போராட்டம் பண்ணி பேச்சுவார்த்தைக்கு போன எம்பியா இருந்த ஜோதிமணியை கோச்சிட்டு வெளியே வந்தாலும் அப்ப வந்துச்சு. ஆனா முழுவோட மக்களுக்கு புரியாது. கடைசியா முனிசிபாலிட்டியில ஒரே ஒரு வார்டு ஒதுக்குறாங்க. ஒரு டவுன் பஞ்சாயத்துல ஒரு வார்டும் கிடையாது. இன்னொரு டவுன் பஞ்சாயத்து எங்க ஊர்ல ஒதுக்குற போது அதிலே ரிசர்வ் ஒதுக்கின தொகுதி ஒதுக்குறாங்க. அது எங்க கிராமத்தில் இருக்கக்கூடிய இடம். என்கிட்ட சொல்லும் போது அதுலயாவது ஒரு நல்ல பையன் வரணும்ட்டு ஒரு எம்ஏ படித்த பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு பையன், அவங்க தாத்தா தீவிர காங்கிரஸ்காரர், அவங்க அப்பா இளமை காலத்தில் பழகின அவரும் காங்கிரஸ்காரர். இந்த பையன் எம்ஏ படிச்சுட்டு நல்ல தொழில் பண்ணிட்டு இருக்கிற பையன். அவனை கூப்பிட்டேன், தம்பி உங்க அப்பா காங்கிரஸ், உங்க தாத்தா காங்கிரஸ், இப்போ ஒரு வாய்ப்பு வந்திருக்கு, நீ ஒரு படிச்ச பையன், நீ பஞ்சாயத்தில் போனீங்கன்னா அது மக்களுக்கு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னால் என்ன முடியுமோ நான் உதவுறேன் அப்படின்னு சொல்லி நிறுத்தி வச்சேன். நிறுத்தி நாமினேஷன் போட்டதுக்கு அப்புறம் தெரியுது அதே வார்டில் வேறொருத்தனுக்கு பெரும் தொகை கையில பணத்தை கொடுத்து இவனை தோக்கடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணது திமுகவை சேர்ந்த, இங்க நான் வெளிப்படையா சொல்றேன், செந்தில் பாலாஜி. அதே போல குளித்தலை பஞ்சாயத்துல ஒரே ஒன்று கொடுத்தாங்களே முனிசிபாலிட்டி, அந்த வார்டில் முஸ்லீம்கள் அதிகம், காங்கிரஸ்ல ஒரு முஸ்லீம் போடுறோம், அங்கே வேற ஒருத்தனை பிடிச்சி அவனுக்கு ஒரு பெருந்தொகையை கொடுத்து தோற்கடிக்கிறது. கூட்டணியிலேயே கொடுத்த சீட்டு ஒண்ணு, அதையும் தோற்கடிப்பதற்கு பணத்தால் தோற்கடிக்கிறது. எங்களை காலி பண்றதுக்கு நாங்களே கத்தி கொடுத்து குத்துறதா? ஆட்சி இருக்கு வந்தானே பணம் வந்துச்சு, பணம் இருக்கு வந்தானே என்ன காலி பண்ற? அப்ப எரியறது இழுத்தா கொதிக்கிறது அடங்கி போகுமா? அதிகாரம் முடிஞ்சு போட்டா நீ ஒழுங்கு வந்துருவியா? பாப்போம். ஓ, அதிகாரத்துல இருந்து திமுகவை இறக்குற வேலையை பண்ண போறீங்க? இறக்குற வேலையில நீ 4 மாசம் கழிச்சு பாருங்க சார். ஓ, திமுகவை காங்கிரஸ் தான் முடிச்சு விட போறீங்களா? நிச்சயமா, சந்தேகம் இல்ல. எங்களை முடிக்க நீ பார்த்தா நாங்க விடுவோமா? நான் சொன்ன இவ்வளவு என்ன சொன்னேன், அதுதான் எங்களுக்கு சீட்டு கொடுக்கிற மாதிரி கொடுத்து தோக்கடிக்கணும்ல. இது தெரியாதா உங்களுக்கு? கட்சி தலைமை என்ன நினைச்சு? அந்த கட்சியில ஒருத்தன் காமராஜரை கேவலமா பேசலாம்,
நாங்க எதுக்குறோம். ஒரு வாரம் கழிச்சு அவனை மாநில செயலாளர் போடுறீங்க. அப்ப தலைமையினுடைய ஆதரவோடு பேசலாம் அப்படின்னு தானே எடுத்துக்குவாங்க. நீங்க அப்படிதானே நினைக்கிறீங்க. சரி, நடவடிக்கை எடுக்க வேலாக்க நீங்க எப்படின்னா தூத்துக்குடியில 14 பேரை சுட்டு கொண்டது போலீஸ். அதுல 16 வயசு ஒரு பொண்ணை வாயிலே துப்பாக்கியில சுட்டான். அவரெல்லாம் குற்றவாளிகள் உண்மையின் கமிஷன் ரிப்போர்ட் கொடுத்துருச்சு. அந்த குற்றவாளிகளுக்கெல்லாம் ப்ரமோஷன். ஆனா அது குற்றவாளிகள் சொல்லி கண்டன கூட்டம் பேசின எனக்கு 2018 பேசுனதுக்கு இப்ப புதுசா கேஸ். நான் எப்படி சார் ஆதரிப்பேன்? உங்களுக்கு இப்படி நடந்தா ஆதரிப்பீங்களா? ரைட், வாழ். இருந்து பார்த்தாங்கன்னா ஏகப்பட்ட அடி வாங்கியிருக்கீங்க போல தெரியுது அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதுக்கு தான் திருப்பி அடிக்கிறேன். வாங்குற அடி வாங்குறது மட்டும் எங்க வேலை இல்ல. சந்தர்ப்பம் கிடைச்சா திருப்பி அடிப்போம். அதுவும் புரிஞ்சுக்கோங்க. காங்கிரஸ் அந்த அளவுக்கு திருப்பி அடிக்கிற அளவுக்கு வல்லமை வாய்ந்தது. அதைத்தான் நான் சொல்றேன். வெள்ளைக்காரன் காலை நக்கிட்டு இருந்தவனுக்கே இந்த துணிச்சல் இருக்கும்னா அவனை எதிர்த்து போராண்டவனுக்கு இருக்குமா இருக்காதா? பார்க்கலாங்க என்ன நடக்குது அப்படின்னு. நிறைய விஷயங்கள் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். இந்த பேட்டி ஒளிபரப்பானதுக்கு அப்புறம் நீங்க காங்கிரஸ்ல இருப்பீங்களான்றது எனக்கு ஒரு சந்தேகம். நான் தான் காங்கிரஸ் முதலே சொல்லிட்டேன். மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாங்க ஐயா. நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி.